கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சிக்கலான ஒரு விஷயந்தான். குழந்தைய பற்றிக்கலனாக்கா கடவுளின் சித்தமா? குழந்தை பிறகுல ஒத்துருக்கு, கடவுள் சித்தமா? நிறைய குழந்தை பிறகுது, கடவுள் சித்தமா? ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி, இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி. 6 குழந்தை ஒருத்தருக்கு பிறகுது, நான் கடவுளை வந்து குத்தாரே கொடுக்கல. குழந்தையே பிறகுலன்னா கடவுளை நிறுத்திட்டாரே இல்லை. அந்த பேருக்கு குழந்தை இல்லை, அந்த கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை, இல்லை அந்த கணவன் மனைவிக்கு நிறைய குழந்தைங்க இருக்குது. அவங்க உறவாடுறது, அவங்க கொண்டாடுறது, புள்ள வேணும்னு அவங்க நினைக்கிறது, 2 பேருக்கும் உடல் ஒத்துசைவு கொள்வது, இதை வச்சு புள்ள பிறகுது. நீங்கள் எல்லாமே கடவுள் சித்தம். குழந்தை பிறகு மட்டும் கடவுள் சித்தம் கிடையாது. நாம் வந்ததே, நாம் பிறந்ததே எதனால தான் அப்படின்னா கடவுளால் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற செயல்கள் எல்லாமே கடவுளால் ஆனதுன்ட்டு நான் என்ன பண்ண முடியாது? நான் போய் சொல்லிட்டு பழிய கடவுள் மேலே போட முடியாது. எனக்கு ஏன் புள்ள பிறகுல, எனக்கு ஏன் நிறைய புள்ள பிறகுது, வேணான்னு நான் நிறுத்திக்கவும் முடியும், வேணும்னு நான் பெற்றுக்கவும் முடியும். அதுக்கு தான் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் முடியுது. எல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணிட்டோம்னா ஆராய்ச்சி மையெல்லாம் தேவையில்லை. எல்லாம் கடவுளால் ஆனதுன்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதே இல்லை. குளிர் நம்ம இப்போ ஏற்கான் போட்டுருக்கோன்னா கடவுள் சித்தமானா, நமக்கு கடவுள் சித்தப்படி அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குது. நம்மளால் சிந்திக்க முடியும், இந்த சூழ்நிலையை மாற்றிக்க முடியும், புள்ள வேணும்னு பெற்றுக்க முடியும், புள்ள வேணான்னு நிறுத்திக்க முடியும். இந்த தகுதி நமக்கு இருக்குது. இப்போ விலங்குகளுக்கு அந்த தகுதி இல்லை. ஸோ நமக்கு கடவுள் சித்தமானா ஆமாம் கடவுள் சித்தம்தான், ஆனால் நேரடியாக இல்லை. எனக்கு அறிவு இருக்கிறதுனால வேண்டி அந்த அறிவை கொண்டு நான் இந்த மாதிரி புள்ள பெற்றுக்கலாம், புள்ள பெற்றுக்க வேணாம், புள்ள வேணும் வானாம். நமக்கு புள்ள பிறகுல நம்ம வேறு மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாம், வேறு எதனா நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லை வானானும் விட்டுலாம். அப்போ எல்லாம் தனிநபர் சார்ந்தது தான். பட் கடவுள் சித்தமானு கேட்டால் சிந்திக்கிற விதம் இருக்குது இல்லை, அது கடவுள் சித்தம்தான். சில பேர் பார்த்திங்கன்னா வேணும்னே புள்ள பெற்றுக்கின்னு புள்ளையை சரியாக வளர்க்காமல் மோசமான வழிகளுக்கு புள்ளையே பெற்றுக்காமல் இருந்திருக்கலாம் பொழுதுன்னு அப்புறமா யோசிப்பாங்க. இப்படி ஒரு புள்ள புள்ள பிறக்காமே நான் மலடியாகவே இருந்திருக்கலாம் பொழுதுன்னு சொல்கிற ஒரு தாயும் கூட இருக்கிறா. மோசமான புள்ளையை பெற்றுக்கிறத விட சும்மா இருக்கலாமேன்ட்டு. புள்ளையே பெற்றுக்காமல் நான் அசிங்கமாக வாழ்கிறேன்னும் கவலைப்படுற அம்மாவும், பெற்றுட்டு கவலைப்படுற அம்மா இருக்கிறாங்க, பெக்காமல் புள்ள பெற்றுக்காமல் கவலைப்படுற அம்மாவும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன்னா கடவுள் சித்தப்படி இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இல்லைன்னா கடவுள் சித்தப்படி நான் இல்லை, அவ்வளோதான். எனக்கு அறிவு ஏன் கொடுக்கப்பட்டுக்குதுன்னா நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுக்குது. நான் அறிவு கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். புள்ள வேணும் வேணான்றது யார் முடிவு பண்ணணும்? பிரித்தியார் முடிவு பண்ண கூடாது, ஏன் இஷ்டம். நான் பெற்றுக்காமல் இருக்கலாம், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேணும்னு நினைக்கலாம், அதுக்காக நான் எந்த வேணா முயற்சி போகலாம். அது என்னோடது பர்சனல். அது ஒவ்வொரு தனிநபரும் எப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணா? கடவுள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இல்லை, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு எப்படியும் வாழ்கிறதுக்கு. கடவுள் நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு, நம்ம சிந்திக்கிறதுக்கான சக்தியை கொடுத்துக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். கடவுள் எல்லாத்தையும் நேரடியாக செய்யாமல் உன் தேவை யாரையும் செஞ்சுக்கலாம், நீயே செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கடவுளின் பேரில் பழிய போட்டு கடவுள் என்னை சபிச்சிட்டாருன்னோ, கடவுள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம். வாழ்க்கை யாருது? உங்கள் விருப்பத்துக்கானது. ஸோ கடவுள் சித்தம்ட்டு என்ன பண்ண வேணாம், நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்க வேணாம். வருத்தமாக இருக்கிறதுக்காகலாம் கடவுள் உங்களை படைக்கலை. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டதே நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு தான். எது இல்லையோ அதை அடையிறதுக்கு வழி நிறைய வச்சுருக்கிறோம். அது எப்படி முடியுமோ அப்படி அடைஞ்சி சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.